ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சாம் பேசுகிறேன். ஸோ இட்ஸ் a குட் டே. இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, வில் மூவி தியேட்டர்ஸ் சர்வை ஆஃப்டர் நெட்ஃப்ளிக்ஸ் வார்னர் கெட் த வார்னர் பரோஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஓடிடி கண்டென்ட். எல்லாருக்கிட்டே இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு ஒரு ஃபாரின் ஒரு 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 ஃபாரினில் கிரியேட் பண்ண ஓடிடி பிளாட்ஃபார்ம். அது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எங்கள் சென்னை முதற்கொண்டு தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பேசிக் கண்டென்ட். பிகாஸ் இட்ஸ் ஃபுல்லாக கார்பரேட் செக்டர். பட் நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு டாப் மோஸ்ட் இருக்கிற ஆள் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிக்கெஸ்ட், அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்டுடியோவான WB வார்னர் ப்ரோ மொத்தமாக வாங்கிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னடா இது சாதாரண விஷயம் தானே வாங்கி நினச்சிங்கன்னா அது இல்லை. நான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தேன்னா ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான இப்போ தான் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆனால் வார்னர் ப்ரோஸ் இருக்கிறது 19 ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து இருக்குது. அந்த ரேஞ்சில் இருந்து அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ, எவ்வளோ கண்டென்ட்டு, எவ்வளோ பேராசு, எவ்வளோ விஷயம் தெரியுமா, எவ்வளோ நிறைய இருக்குது. அது வார்னர் ப்ரோ ஸ்டுடியோஸ் உள்ளே போனீங்களே, அது முக்கியமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து துபாய் வந்து WBA ஸ்டுடியோஸ்லாம் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும் போயிட்டு. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கிற, அவ்வளோ ஸ்டெபிலிட்டியான விஷயம், அவ்வளோ க்ரோத் இருக்கிற ஒரு ஸ்டுடியோவை நெட்ஃப்ளிக்ஸ் அசால்ட்டாக வாங்கிட்டான் போயிட்டு. அது மட்டும் வாங்க, WBயோட மொத்த கண்டென்ட்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ், HBO அதெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கிட்டான். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் வார்னர் ப்ரோஸ் யாருன்னா, இப்போ நம்ம DC ஃபேன்ஸ்னு இருக்கோம் பார்த்தீங்களா, சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன், ஃப்ளாஷ், இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து இவங்களுக்கு ஒரு ஸ்டூடியோ கொடுத்து இந்த ஸ்டூடியோ இப்படி தான் இருக்கணும், இவங்களுக்கு வரணும்னு ஒரு தனி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா மார்வல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2010 அப்புறம் தான் ஒரு தனி ஃபிலிம் மேக்கிங் இது பண்ணி வச்சாங்க. ஆனால் WB அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிற 19ஸ் பழைய சூப்பர்மேன், பழைய இம்ப்ளிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்போவே வந்து WB வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து, அதோட பட்ஜெட்னு இது பண்ணி, இதுக்கான ஓப்பனிங்லாம் மாஸ் ஓப்பனிங் எல்லாமே பண்ணி கொடுத்து WB. பட் அப்பேற்பட்ட அவங்களே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்து கண்டென்ட் எல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள வந்துன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 82 பில்லியன் USDக்கு WBA ஒரு ஸ்டூடியோவே வாங்கிடுச்சு. அதோட டிஸ்ட்ரிபியூஷன், அதோட ப்ரொடக்ஷன், அதோட கண்டென்ட் கிரியேஷன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் ஃபீல்டு. அதில் வந்து நீங்கள் என்ன ஓடிடி விட்டாலும், நீங்கள் எது பண்ணாலும், அது மொத்தமாக தெரிஞ்சிடும் போயிட்டு. அதுக்கு ஈக்குவலா தான் வார்னர் பிரதர்ஸும் இருக்கிறாங்க. பட் இட் இஸ் அ குட் ஏன்னா இதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஏன் சொன்னா, அது ஒரே ஒரு கான்டென்ட் தான். டைவர்சிட்டி கான்டென்ட். அந்த கான்டென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்கும். சிம்பிள் பேக் எப்படி சொன்னா, இப்போ நீங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த லைப்ரரி ஃபுல் லைப்ரரி WB லைப்ரரி உள்ள போனீங்கன்னா கூட, நெட்ஃப்ளிக்ஸ் லைப்ரரி உள்ள போனாவே அவ்வளோ கன்டென்ட் இருக்கும். எக்கச்சக்கமா இருக்கும் போயிட்டு. நீங்க இந்த அஜெண்டா தான் நீங்க சூஸ் பண்ண அவசியம் இல்ல. ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதுவும் WBன்னு இருக்கும்போது, நம்ம எவ்வளோ விஷயம் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத பத்தி தான் நான் இப்போ சொல்றேன் நானு. ஏன்னா, இப்போ கரெக்ட்டா சொல்லணும்னா, இப்ப நம்மளோட இதுலயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருந்து. டிஸ்னி ஹாட்ஸ்டார் இருக்கும்போது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அதுக்கான வெயிட் பண்ணணும். அதே மாரி லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்னில இருக்கிற என்னென்ன கார்ட்டூன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டார் வந்ததுக்கப்புறம் மொத்தமா மாறி போயிடுச்சு. இருக்கிற எல்லா கன்டென்ட்டும் போடவா? HBO அதில இருக்க கன்டென்ட் போடு. ஒரு மல்டிபிள் ஆஃப் எங்கெங்கலாம் ஒரு ஃப்ரீலான்சர்ஸா கிடைக்குதோ, அது எல்லாமே ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து குடுத்தான். சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, மினிமம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல வந்து ரீசார்ஜ் பண்ணா அந்த பிளானோட ஆட் ஆயிட போகுது. ஸோ இப்படி தான் வந்து பிடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு இப்போதான் ஒரு பிசினஸ் வந்து குரோத்ன்னு வரும்போது, அதாவது ஒரு ஒரு கார்ப்பரேட் குரோத்ன்னு வரும்போது, மொத்த கார்ப்பரேட்டும் ஆக்யூர் பண்ணும்போது, எல்லாமே என்கிட்ட தான் வந்து நிக்கணும். அப்படி ஒரு இப்படி பண்ணலாம். அதே மாரி ஏன் சொல்றேன்னா, இது சினிமா மாரி ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல வரும்போது, ஒரு கிரியேஷனுக்கான வந்து குரோத் வந்து நீங்க வந்து ஒரு லெவல்ல போணும்னா, Netflix மாரி இருக்கிற ஒரு கார்ப்பரேட்ஸோட நீங்க போய் தான் ஆகணும். ஏன்னா, அப்பதான் அவன் சொல்றத நீங்க கேட்கணும். பட் அவன் சும்மாலாம் சொல்ல மாட்டான். அதுக்கு ஒரு கன்டென்ட் வச்சிருப்பான். சப்போஸ் இப்ப நீங்களே வந்து ஏன் இத பத்தி சொல்றேன்னா, இப்ப எலன் மஸ்க் இருக்குல்ல, எலன் மஸ்க் வந்து கேன்சல் Netflix டியூ டூ ஒரே அஜெண்டா. ஒரே கன்டென்ட் 5 பிளஸ் இயர்ஸா கன்டினியூஸா இருக்கிற காரணத்தால நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற அந்த சப்ஸ்கிரிப்ஷனை எலன் மஸ்க் கேன்சல் பண்ணிட்டாரு. எதை பத்தினா பேஸ்ட் ஆன் ஒன்லி ஹி ஓன் ப்ரொபகேட்டட் ஆஃப் LGBTQ. அதை பத்தி கிட்டத்தட்ட வந்து எப்பவுமே நீங்க ஒரு சீரிஸா இருந்தாலும் சரி, நீங்க மூவியா இருந்தாலும் அதை பத்தி கண்டினியூஸா பேட்ச் வந்துகிட்டே இருக்கும். பட் அப்படி இருக்கும்போது என்னடா அவன் இது மட்டும் போட்டுட்டே இருக்கானே, வேற எதுவும் தெரியாதானே, அப்படி ஒரு அப்படி ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. ஸோ அப்படி இது பண்ணும்போது எப்படி சொல்றது? இது வந்து நீங்க வந்து ஒரு ரிபப்ளிக்கா நீங்க ஓனா ஒரு கன்டென்ட் எடுத்து நீங்க போட முடியும்னா, போட முடியாது. ஏன்னா, நீங்க கன்டென்ட்டே ரெடி பண்ணாலும், அவன் சொல்றது தான் கேட்கறான். சப்போஸ் நீங்க ஒரு இந்தியாவ பத்தி, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்தி எடுத்து போனாலும், ஏன் இந்தியா கூட இப்ப நம்மளோட தமிழ பத்தி ஒரு தமிழ் கல்ச்சர் படம் எடுத்தாலும், வேணாம். நீ இத பண்ணக்கூடாது. இப்படி தான் நீ பண்ணணும்னா, நீங்க இப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா, அவன நீங்க வச்சுக்கிட்டு அவுட்டர்ல வெளிய இது பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, பிகாஸ் தியேட்டர்ஸ் அவங்க கிட்ட போயிடும். அந்த OTT பிளாட்ஃபார்ம் இஸ் ஒன் ஆஃப் த டூல் ஃபார் ரீச் த வேர்ல்ட் இன் எனி அதர் சைட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இதுக்கான ரீசன்ஸ்லாம் இருக்கு. இதுல வந்து நீங்க என்ன எப்படி சொல்றது, அந்த ஃபாரின்ல வந்து சிட்னி
சிட்னி ஸ்ரீனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க போயிட்டு. அது நமக்கு என்ன ரீசன், அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நம்மளோட வந்து ராதிகா ஆப்டே இருக்காங்க. அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸோட இந்தியன் ஸ்டார்ன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க இல்லாம நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏதாவது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க கண்டிப்பா ஒரு ப்ரொபகேட்டடா இருந்திருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தட் தே சப்போர்ட் தி நியூடிட்டி ஆல்சோ ஹஸ் பீன் இம்ப்ளிமெண்ட் இன் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ். ஸோ இத பத்தி நம்ம எப்படி சொல்றோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்ரிக்கல் குரோத்தே மொத்தமா ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊர்ல பார்த்தோம்னா மல்டிப்ளெக்ஸ்ன்றது சுத்தமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அது ரொம்ப அடி வாங்கிட்டு வருது. இந்த பிவிஆர் மாரி ஒரு பிக்கஸ்ட் கார்ப்பரேட் செக்டார்ஸ் அவங்க தான் வந்து மல்டிப்ளெக்ஸ வந்து ஒரு ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு எப்போ வரணும். ஒரு செக்டார் ஒரு பார்க்கும்போது இப்படி தான் இந்த கிளாஸ்ல இருக்கணும், இந்த தியேட்டர்ல இப்படி இருக்கணும். அவன் ஈஸியா வந்துட்டான்னா பிவிஆர தள்ள தட்டி நீ பார்த்துக்கிற நீ போட்டு நெட்ஃப்ளிக்ஸ் தியேட்டர்ன்னு போட்டு விட்டுருவான். அப்படி போகும்போது சப்போஸ் தியேட்டர் இந்த மாசம் தான் அவன் தியேட்டர் வரணும். இந்த மாசம் தான் அவன் படம் வரணும். இந்த டைம்க்குள்ள தான் வரணும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தவன் அவன் வந்து ஆர்டர் போடுறதுக்காக ஆரம்பிச்சான். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ஓடிடி அண்ட் தியேட்ரிக்கல் நாலேஜ்ன்றது வேற மாதிரி இருக்கும் போயிட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ன்றது கொண்டாடணும் போயிட்டு. ஏன்னா ஒரு படம்ன்றது ஆனா மத்த நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சுத்தமா இல்ல. எவ்வளோ ஈக்குவலா தியேட்டர்ஸ் இருக்கோ, அது ஈக்குவலா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதில பார்க்குறது இதில பார்த்துட்டு போயிடலாமே. அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இத பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, வென் போறீங்கன்னா, எனக்கு இது புடிச்சிருக்கு. நான் இத பண்ணணுமா? அப்படி பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. நீங்க பண்ணீங்கன்னா, அது நெட்ஃபிளிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல போகும்போது, அது WB ஸ்டுடியோஸ் இருக்கிறதால, இது வேர்ல்டு ஃபுல்லா உங்க கன்டென்ட் ரீச் ஆகும். அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பிளஸ். நீ கன்டென்ட் ரைட்டரா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு டைரக்டரா இருக்கலாம். பட் யூ ஹேவ் அ வே டூ இம்ப்ளிமெண்ட் யுவர் ஆர்ட் டூ நெட்ஃபிளிக்ஸ்னா அது ஒண்ணு மட்டும் தான் பிளஸ். இத பத்தி ஏன் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட ம் அமெரிக்கன் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து WB ஸ்டுடியோஸ்க்கு வந்து எடுக்காத காரணமே ரீசன் என்னன்னா அவர் வந்து ஒரு ஐமேக்ஸ் லவர். ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐமேக்ஸ்ல மாதிரி ஒரு தியேட்டர்ல உட்காந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ல 5Dயோட 8Kல பார்க்கும்போது இந்த ரெசல்யூஷன் பிடிச்சி தான் ஐமேக்ஸ் கேமரால அவர் படம் இன்ன வரையும் எடுத்துட்டு இருக்காரு. அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாரு. பட் அப்பேற்பட்ட அவரே இந்த WB ஸ்டுடியோஸ்ல ஒரு சின்ன சின்ன மார்க்ஸ் பண்ணும்போது அவர் ஈஸியா விட்டு வந்துட்டார். இப்போ ஹி இஸ் ஆல்மோஸ்ட் அன் அமெரிக்கன் டைரக்டர் யூனியன் பிரசிடென்ட்டா இருக்கும்போது ஹி வில் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் டு திஸ் சிச்சுவேஷன். பிகாஸ் அவருக்கு தெரியும் இது வந்து என்ன ஆகும், எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது வந்து ஒரு விஷயமா பார்க்கும்போது தெரியாது. பட் நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா நெறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நெறைய இருந்தது. பட் ஒரு சில ப்ரொடக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் மொத்தமா வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. சச் எ ரீசன் பிகாஸ் பீப்பிள்ஸ் எல்லாமே இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யாரும் சொல்றதுக்கு இல்ல. இது நம்மளோட இது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா என்னென்ன நடக்குது, எது நடக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.